கொண்டக்கடலை குழம்பு பாருங்கள், ஆவி பறக்குதா. வெள்ளை கொண்டக்கடலை வாங்கி ஒரு 100 கொண்டக்கடலையை வாங்கி நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு ரெண்டு கேரட் இருந்துச்சு, அதையும் போட்டிருக்கேன். 2 தக்காளி பழமும் 2 சின்ன வெங்காயமும் வெட்டி போட்டு வதக்கி விட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி தாளிக்கிறது என்னென்ன போட்டிருக்கோம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டிருக்கேன். இதோட நான் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பாருங்கள், அரிஞ்சு வச்சுருக்கேன், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம கொண்டக்கடலை குழம்புல எடுத்து ஊற்றிக்கிடலாம். ரொம்பவே சிம்பிளான குழம்பு தான், டக்குன்னு வச்சிடலாம் அந்த குழம்பு. இப்போது தாளித்து வச்சுருக்கிறத எடுத்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு கொதி வந்தால் போதும். இது மாதிரி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அப்படியா, ஏற்கனவே குழம்பு தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க தேங்காய் ஊற்றினா திட்டுறாங்க. தேங்காயை ஊற்றி வச்சுட்டு தேங்காயை ஊற்றிட்டு தேங்காய் தோட்டம் நம்மளுக்கு தென்னை மரம்லாம் இருக்குது, இருந்தாலும் தேங்காய் சேர்க்க விட மாட்டுறாங்க. அதனால் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி இந்த குழம்பு வச்சாச்சு, கொண்டக்கடலை குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். கொண்டக்கடலை குழம்பு கேரட் போட்டு வச்சாச்சு. தொட்டுக்க மாம்பழம், ஒட்டு மாம்பழமும் நீல மாம்பழமும் வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு இப்போ நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியது. கொண்டக்கடலை குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொண்டக்கடலையும் கேரட்டும் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். நான் சாப்பிட போகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.